நிர்மலா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு எனக்கு தோணுதுங்க. ஆமாமா, என்னன்னா ஒரு காய்கறி விக்கிறவனோட தங்கச்சிக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அமைறதுன்னா சும்மாவா? ஏன் காய்கறி விக்கிறதுனா அவ்வளவு கேவலமான விஷயமா? இத போடுற ரோசத்தை. பின்ன என்னங்க, என் வீட்டுக்காரர் செய்யற தொழிலை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். சரி சரி சரோ, இந்த மாப்பிள்ளைக்கு நிர்மலாவை பிடிக்கணும். நிர்மலா முதல்ல எந்த குளறுபடியும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நிர்மலாக்கு பிடிக்காம போகுமா? அது மட்டும் இல்லங்க, மாப்பிள்ளைய போட்டோல பாக்கும்போது ரொம்ப குணமுள்ள ஆளா இருப்பாருன்னு தெரியுது. ஆமாமா, நான் கூட விசாரிச்சேன். ரொம்ப நல்ல டைப்பான். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நான் சாமியெல்லாம் வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? எல்லாம் நல்லபடியா முடியும். சரோ, நீ நம்ம கோபி வீட்டுக்கு லீலா வீட்டுக்கெல்லாம் போய் இந்த வளகாப்புக்கு வர சொல்லி அழைச்சிட்டு வந்துடு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருந்தேன். லீலா வீட்ல கூப்பிட சொன்னாங்க அத்தை. சரி, ஆனா கோபி வீட்லயும் கூப்பிடணும்னு சொன்னாங்களே. கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அத்தை எப்படி பழசையெல்லாம் மறந்துட்டு அவங்கள கூப்பிட சொன்னாங்க? ஏதோ மனசை மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா? அப்படி இல்லைங்க, அத்தை ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மாத்துறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் கேட்டேன். விடு சரோ, ஏதோ கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஏதோ கேள்வி கேட்டு குறையணும். நல்ல விஷயம் நடக்குதுன்னா சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதானே. சரி, நான் போய் மாமாவை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ கிளம்பி போய் விஜயம் லீலா எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடு. இந்த பணம். அப்புறம் துணைக்கு இந்த மீனா பொண்ணை கூட்டிட்டு போ. ஆட்டோக்காரனை மெதுவா ஓட்ட சொல்லு. வரேன். சரிங்க. அக்கா, விஜி எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாக்கா, வா. வாமா, வா 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 வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாமா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. என் வளகாப்புக்கு நானே வந்து உங்க எல்லாரையும் கூப்பிடுற நிலைமையில இருக்கேன். நீங்க எல்லாரும் அவசியமா வரணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. வளகாப்புக்கு நாங்களா? ஆமா, உங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நீங்க விஜய கூட்டிட்டு அவசியம் வரணும். ஏமா, நீங்க வந்து கூப்பிடுறிய, இது உங்க மாமியாருக்கு தெரியுமா? தெரியுமே. என்னமா இது உலக அதிசயமா இருக்கு? எப்படிமா எங்களை வளகாப்புக்கு அழைக்க சம்மதிச்சாங்க? அது அப்படிதான்ப்பா. ஒரு நேரம் கோவத்துல இருந்தா மறுநேரம் அதை உணரக்கூடாதா என்ன? அன்னைக்கு கோவமா இருந்தாங்க, இப்போ விஜய் வீட்ல இருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி விட்டுருக்காங்க. மனுஷ மனசு புரிஞ்சுக்க முடியலையே. எங்க சங்காப்தமே வேண்டாங்கிற மாதிரி தானே ஒவ்வொரு தடவை அவங்க நடந்துக்கிட்டாங்க. அப்பா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு இல்லாத அனுபவமா? வெட்டுப்பழி குத்துப்பழி இருக்கிறவங்க கூட காலப்போக்குல ஒன்னா சேர்றது இல்லையா? இதெல்லாம் சகஜம் தானே. அதனமோ சரிதான். நீ கூப்பிட்ட, எப்படிமா வராம இருக்க முடியும்? என்ன கோபி, ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டதை நினைச்சா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் கோயில்ல சாமிக்கு முன்னால கொஞ்சம் பயபக்தியோட தான் இருப்பாங்க. ஆனா உங்க மாமியார் கோயில்ல வந்து நின்று மண்ணள்ளி தூத்து எல்லாரையும் கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க மாறிட்டு தான் நீங்க சொல்றீங்க. உங்க வார்த்தை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட அந்த அம்மா மேல இருக்கிற சந்தேகம் தான் அதிகம். என்ன கோபி, நீங்களே இப்படி பேசுறீங்க? எல்லாத்தையும் சிரிச்சு அனுசரிச்சு போற ஆள் தானே நீங்க. இப்படி பேசுறத இப்பதான் பாக்குறேன். என்னங்க பண்றது? எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஏன்னா நான் வளர்ந்த சூழல் அப்படி. கோயில்ல வந்து மண்ணள்ளி தூத்தி சாபம் விட்டு நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. எனக்குள்ள அந்த பயம் இருக்காதா? சரி, என்னைய விடுங்க. சம்பந்தி அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். இது எல்லாத்துக்கும் மேல பெத்த மகமேலே மண்ணள்ளி தூத்துது. என்ன பொம்பளைங்க அது? எப்படிங்க அந்த வீட்டுக்கு வர முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இந்த இடத்துல நீங்க மாமியாரோட மனசை வச்சு யோசிக்க கூடாது.
என்னையும் விஜயும் வச்சுதான் யோசிக்கணும். இதனால எங்களுக்குள்ள இருக்கிற சொந்தம் விட்டு போலாமா? உங்களுக்கு என் மாமியார் மேல இருக்கிற வருத்தத்தினால நானும் என் தங்கச்சியும் ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட சேர முடியாம இப்படி பிரிஞ்சிருக்கலாமா? இதனால எங்க மனசு எவ்வளவு பாடுபடும். ஏற்கனவே தனத்தை கிட்டத்தட்ட என்கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. இப்ப அத்தை கூப்பிட்டு நீங்க 2 பேரும் வளகாப்புக்கு வரலன்னா விஜயையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. அப்போ நான் கிளம்புறேன். கோபி, மறுபடியும் சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துருங்க. எனக்காக நீங்க விஜய கூட்டிட்டு வளகாப்புக்கு வரணும். வருவீங்கன்னு நம்புறேன். வரேன் வரேன் விஜய். அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வருவோம்மா. சரி வரேன்ப்பா. எங்க வாசல் வரைக்கும் வந்து அக்கா வெளிய அனுப்பிச்சிட கூடாது? அக்கா தங்கச்சி 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறீங்க. நீங்க ஏதாவது பேசிக்குவீங்க, நடுவில் நான் இது கடைஞ்சலா? சரி, அக்காவோட வளகாப்புக்கு போறோமா இல்லையா? எப்படி விஜய்? இதுக்கு எப்படி போக முடியும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அக்காவோட வளகாப்புக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ஏன் விஜய், உனக்கு தான் அந்த அம்மாவை பத்தி நல்லா தெரியும்ல. அந்த அம்மா எந்த நேரத்துல என்ன மாதிரி எப்படி பேசணும் யாருக்குமே தெரியாது. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க, அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம 2 பேரும் அவமானப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு எங்க அக்கா முக்கியம். அதை விட அந்த வளகாப்புல கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்காக நீங்க அந்த வளகாப்புக்கு வர்றீங்க, வந்தே ஆகணும். நீ என்கிட்ட இவ்வளவு உரிமையோட பேசுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். இதே அளவுக்கு நானும் உங்ககிட்ட உரிமையோட நடந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணு. போஸ் போஸ், என்ன போஸ், உன் பொண்டாட்டி கிட்ட டேப்பு வாங்க காசு கொடுத்த, அப்புறம் வா இப்ப வான்னு இழுத்து அடிக்கிற. என்ன சங்கதி, என்னாச்சு டேப்பு? அம்மா ஒரு 2 நாள் பொறுத்துக்கங்கம்மா. டவுன்ல இருந்து வந்தோடனே கொடுத்துறேன். 2 நாளா? என்னப்பா நீ? என் மகன் ஊருக்கு போறான்னு சொல்லித்தா தனத்துக்கிட்ட காசு கொடுத்துட்டு போன. அவன் ஊருக்கு போறா, எப்படியாவது கொடுத்து விடு. அம்மா கையில காசு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா. இது உனக்கு கதைக்கு வர மாதிரி தெரியல. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அதெல்லாம் முடியாது. என் பொண்ணு சாயங்காலம் ஊருக்கு போறா. ஒண்ணு பொருளை கொடு, இல்ல காசை கொடு. அம்மா ஒரு 2 நாள் எப்படியாச்சும் நான் தரேம்மா. என்னையா இது அநியாயமா இருக்கு? காசை வாங்கி வச்சுக்கிட்டு பொருளை இல்லன்ற துட்டு இல்லன்ற மரியாதை கட்டு போயிடும். இத பாருங்கம்மா, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கத்திர எல்லாம் வச்சுக்காதீங்க. அம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்பா வந்தனே எப்படியாவது காசு வாங்கி கொடுத்துறேன். என்னடி இது? அப்பா வரட்டும் ஆட்டுக்குட்டி வரட்டும்ங்கற. அம்மா. காசு வாங்கினது யாரு? தானம் தானே. போஸ், மரியாதையா காசை கொடு, இல்ல மானத்தை வாங்கிடுவேன். அம்மா நான் தான் சொல்றேன்ல, அந்த காசுக்கு நான் பொறுப்பு. நீ என்னடி பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போ. அம்மா இந்த மாதிரி வீட்டுக்குலாம் வந்து சத்தம் போடாதீங்கம்மா. என் காசை கொடுத்தா நான் ஏன் சத்தம் போடுறேன்? நீ ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட முறைக்கிற. குடும்பம் மாடியது சரியா ஃப்ராடா இருக்க. உனக்கு ரோஷம் வந்தா உன் செயினை கைதி கொடுத்துட்டு போ. ஏமா சின்ன பொண்ணு கிட்ட போய் கண்ணா வேணான்னு பேசிட்டு இருக்கீங்க? நீ வேற வந்துட்டியா? அப்படின்னா நீ எனக்கு காசை கொடு. எவ்வளவு தரணும்? 750 ரூபா கொடுக்கணும். இந்தாங்க. வாங்க மாமா. ஏதாவது சாப்பிடுறீங்களா மாமா? இல்லம்மா பரவாயில்ல. மாமா எங்க? வெளியில போயிருக்காங்க. ஓ இல்ல, சரோக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
தானே என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓ மாப்பிள வாங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எப்போ வந்தீங்க? இப்பதான் உட்காரு. இருக்கட்டும், நீங்களும் உட்காருங்க. ஏமா மாப்பிளைக்கு எதுவும் கொடுத்தியா? கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சாரோ? நல்லா இருக்கா. சரோக்கு தான் நாளைக்கு கழிச்சு பழக்கா வச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அவசியம் அவசியம். பவானியும் கூட்டிட்டு வந்துருங்க. ஆ, ஆ. வருவாயில்ல பவானி? வரேன் மாமா. அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல மாமா, அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு. என்னங்க வந்த உடனே இப்படி? வரேன் மாமா. சரி. வர பவானி. சரி மாமா. வழங்குவோர் அனில் சிறுதானிய சேமியா ஆஃபர். உங்க வளகாப்புக்கு எங்களால வர முடியாது, நிறைய வேலை இருக்கு. நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி ரவி? அப்பா அம்மாவை அனுப்பி வைக்கிறோம், நாக்கு எதுக்கு? அவங்க வர்றது இருக்கட்டும், நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை, நீங்களும் வந்தாதான் நல்லா இருக்கும். இல்ல வர்றத பத்தி இல்ல, வெளியில நிறைய கலெக்ஷன் நிக்குது, போயாகணும். அது இல்லாம இது லேடிஸ் ஃபங்க்ஷன், நான் வந்தாலும் ஒரு மூலையை உட்காந்து பராக் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதான் நாங்க வரலன்னு சொல்றோம். பெரியவங்க அப்பா அம்மா வருவாங்க. இப்பதான் அத்தை நம்ம குடும்பத்து ஆளுங்களோட கொஞ்சம் ஒட்டி வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியா பேசுறவங்க என் வளகாப்புக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னாங்க. அதுலயும் உங்க வீட்டுலதான் முதல்ல கூப்பிடணும்னு சொன்னாங்க. இப்ப என்னடான்னா நீங்களும் லீலாவும் வரலன்னு சொல்றீங்க. நீங்க வரலன்னா அவங்கள மதிக்கலன்னு நினைப்பாங்க. ஏ ரவி, எனக்காக நீங்களும் லீலாவும் வரக்கூடாதா? சரிங்க, அப்ப வரீங்க? வரோங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் கிளம்புறேன். லீலா, நான் போயிட்டு வரேன். வரேன் ரவி. லீலா, வளகாப்புக்கு நம்ம போகல. எப்படி? வளகாப்புக்கு போகல. என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. உனக்கு தான் நல்லா சமாளிக்க தெரியும்ல. வளகாப்புக்கு போகல. என்னங்க முகெல்லாம் வாடி போய் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப அவமானமா இருக்கு தான். எவ்வளவு சவுடாலா தெனாவட்ட அந்த மாணிக்கத்துக்கிட்ட பேசியிருப்பேன். ஏற்கனவே காசு இல்லாத வெறும்பையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு நாம கொடுக்க வேண்டிய காசு அவன் கொடுத்து இனிமே நம்மள 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டான் தானே. சோதனை வந்தா தனியா வராதும்பாங்க. அடுத்தடுத்து இப்படிதான். விட்டு தருங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல தானோ, யாராவது மூணாம் மனுஷங்கிட்ட அவமானப்பட்டிருந்தா பரவாயில்ல. நம்மள ஏகத்தாளமா நினைக்கிற நம்ம சொந்தக்காரங்கிட்ட அவமானப்படவே கூடாது தானோ. எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக தாங்க நடக்குது. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நீங்க முதல்ல எந்திரிங்க வாங்க. சரிம்மா, நான் மெட்ராஸ் கிளம்புறேன். சாரோட வளகா முடிஞ்ச கையோட வந்துடுறேன். போஸ் ஊட்ட பாத்துக்க. வரமா? அப்பா, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கப்பா. என்னது? ஒண்ணு இல்லப்பா, மாணிக்க இவருக்கு கொடுத்த பணத்தை மாமா கொடுத்ததா சொல்லி மாணிக்கத்துக்கிட்டே கொடுத்துருங்கப்பா. அப்பா தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லாதீங்கப்பா. எங்க மரியாதை சீரழிஞ்சு கிடக்குது. இருக்கிற கொஞ்சம் மானத்தையாவது காப்பாத்துங்க. அப்புறம் நாங்க வாழறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம்? உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இல்லையா? நான் கொடுத்துறேன்னு பேசாம இரு. சரி, நான் பஸ் பிடிச்சு சீக்கிரம் போய் சேர்றேன். வளாப்பு நல்லபடியா நடக்கணும்ல. அப்பா, ஏன்பா சரோவோட நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே நாங்க 2 பேரும் போகவே முடியாதப்பா. கடைசி வரைக்கும் நாங்க இப்படிதான் இருந்தோமாப்பா. எப்பவுமே இப்படி இருந்துராதுமா, எல்லாம் சரியா போயிடும். நீ ஏன் அனாவசியமா இதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு இருக்கிற? பேசாம இரு. எங்க வீட்டு விசேஷத்துக்கும் நாங்க வான்னு கூப்பிட்டு அவங்க வரல. அவங்க வீட்டு விசேஷத்துக்கும் எங்களை கூப்பிடல.
குணம் கெட்டு போயிட்டோமா இல்ல அவங்களுக்கு மனசளவுல துரோகம் நினைச்சோமா? இந்த பாருமா, நீ நேரமா சக்கர் பண்ணி இந்த மாதிரி அனாவசியமா ஏதாவது கவலைப்பட்டு இருந்தேன், உடம்புக்கு ஆகாது. ஆமா, எல்லாம் சரியா போயிரு பேசாம. எங்களை கிள்ளு கிரியா நினைக்கிறாங்கப்பா. அதனாலதான் சொல்றேன், அவங்க காசை நிப்பாட்டாதீங்கப்பா, உடனே கொடுத்துருங்க. நான் தான் அப்பவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கிற? உடம்புக்கு ஆகாதுமா, இந்த பேச்சு எடுத்தோட விடு. வரேன், பாத்துக்குப்பா. மாமா, நீங்க சாப்பிடுவாங்க. Offer. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்துட்டேன். தப்பா நினைக்காதீங்க ரம்யா. உங்களை எல்லாம் வளகாப்பு கூப்பிட முடியாம போனதுக்கு ரொம்ப சாரி. அட என்ன சரோ, உன் சூழ்நிலை எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கிற உன் மாமியார் கிட்ட நீ நல்லாவே மாட்டிட்டு முழிக்கிற. மீனா, என் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் உன்னை கூட்டிக்கிட்டு போய் அழைச்சேன். உன்னை கூட கூப்பிட முடியல. தப்பா நினைக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க, அதுவே போதும். பாட்டி, இன்னைக்கு தான் எனக்கு வளகாப்பு. உங்களை கூப்பிட முடியல. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். சரோ, நீ எங்களை கூப்பிட்டு இருந்தாதான் சங்கடமே. எங்களை கூப்பிடாத வரைக்கும் சந்தோஷம்தான். என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமாமா, நீ எங்களை கூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் முகத்துக்காக வேண்டி உன் மாமியார் வீட்டு படியேறி நாங்கெல்லாம் வரணும். அந்த பொம்பளை ஒரு குணம் கெட்டவ, எங்களுக்கு அவங்களுக்கு தான் ஆகாது இல்ல. ஆமா சரு, அதுக்காக நீ ஒண்ணு வருத்தப்படாத. நாங்க உன்னை இங்க இருந்தே வாழ்த்துறோம். சரோ, போலாமா? ஆட்டோ வந்துச்சு. அப்ப நான் கிளம்புறேன் பாட்டி. நல்ல மகராசியா இருமா. நல்ல வரேன். போயிட்டு வா. பை கொடு. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்ன மீனாட்சி, இன்னும் கிளம்பலையா? இதோ வந்துட்டேங்க. ஏமா லீலா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல மாமா, நீங்க போயிட்டு வாங்க. அது எப்படிமா, நீ வராம நாங்க மட்டும் எப்படி? இல்லத்த, எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. ஏமா, கூட பிறந்த அக்காவுக்கு வளகாப்பு, நீ வராம இருந்தா எப்படி? தப்பா நினைக்க மாட்டாங்களா? சரோக்காக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் மாமா, என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் நீ வராம நாங்க போறது அவ்வளவு நல்லா இருக்காதுமா, நீயும் வா. எனக்கு வரக்கூடாதுனால இல்ல அத்த, அவர் வரத்துக்குள்ள நான் சமைச்சு வச்சாகணும். நீங்க போயிட்டு வாங்க. இல்ல அது சரி சரி, நீ இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி மாமா. வரேன்பா, நீ வா. வரேம்மா, வரேன்டா. இல்ல, உன்னையும் செல்வத்தையும் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. அப்படி ஏதாவது இருந்திருந்தா இந்நேரம் நீயும் கிளம்பி போயிருப்பில்ல. அம்மா இவளை கம்பல் பண்ணி நீ போலியே. ஓகே, உன்னை நான் நம்புறேன். சரமா, நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு அழகு பாக்குறதுக்கு பெத்தவ இல்லையங்கிற கவலை தான் எனக்கு. அதுக்கு என்ன பாட்டி, நீங்க அத்தை எல்லாரும் தான் எனக்கு இருக்கீங்களே. நிர்மலா, நிர்மலா. என்னம்மா? என்ன நிர்மலா, இங்க எங்கேயும் சுத்திக்கிட்டு போ. முதல்ல இந்த சுடிதாரை மாத்திட்டு கட்டில் மேல புடவை எடுத்து வச்சிருக்கேன், போய் கட்டிட்டு வா போ. ஏம்மா இப்படி தொணத்தனங்கிற? அன்னைக்கு தானே ஃபங்க்ஷன், எனக்கா? நான் எதுக்கு சாரி கட்டணும்? நான் இப்படி கேஷுவலாவே இருக்கேன். நிர்மலா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, நீயும் அழகா இருக்க வேண்டாமா? இது பாரு, இந்த சுடிதாரை மாத்திட்டு புடவையை கட்டிட்டு வா, ரொம்ப அழகா இருப்ப. ஏண்டியம்மா சொப்பன சுந்தரி, உன்னை என்ன எல்லாத்தையும் அவுத்து போட்டு வாண்ணா சொல்றான்? கட்டில மேல அம்மா பட்டு போட வச்சிருக்கா, அதை எடுத்து கட்டிக்கிட்டு வானதான்னு சொல்றான். உனக்கு எந்த பக்கம் குறைஞ்சிருச்சம்மா? பாப்பா பாப்பா படுத்தாதீங்க, கட்டிட்டு வரேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்க வாங்க. ரவி வரல? வந்துருவான். வாப்பா கோபி,
வாமா விஜி, உள்ள வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. போங்க. விஜி அக்கா வாங்க கோபிகண்ணா, விஜயம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் வாங்க.